Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போறோம். இது சப்பாத்தி நானுக்கு ரொம்ப ஹாப்டா இருக்கும். சோயா கீமா. இது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற விடலாம். சுடு தண்ணியில் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதோட தண்ணியை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி தண்ணியை இழுத்துடலாம். இழுத்துட்டு வேறு ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடுறேன். பாருங்கள், எல்லா தண்ணியும் இழுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் வச்சு ஒரு 4 சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். வாங்க இப்போ சோயா கீமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் நல்லா உருகட்டும். அதுக்கப்புறம் 2 லவங்கம், 1 பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு அதை சாட் பண்ணி விடுங்க. 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக சாட் ஆகிடும். இந்த மாதிரி கீமாலாம் செய்யும்போது வெங்காயம் நல்லா சிறுசாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு சாட் பண்ணிட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணி விடலாம். இஞ்சி பூண்டு வாசனை போயிட்டதுக்கப்புறம் வெங்காயமும் நல்லா சாட் ஆகிட்டு இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணி விடுங்க. தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா சீக்கிரமாக குக் ஆகிடும். இதோட தண்ணி நல்லா இழுக்கிற அளவுக்கு நல்லா சாட் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து ஒரு 4 நிமிஷம் சாட் பண்ணுங்கள். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கம்பைன் பண்ணி விடலாம். மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சோயா சங்க்ஸை பல்ஸில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் 2.5 கப் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நான் 2.5 கப் சோயா சங்க்ஸ் சேர்த்தேன். 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த கீமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து பார்த்துட்டு டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே விடுங்க. ஒரு 8 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சோயா கீமா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சோயா சங்க் கீமாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம மோரோவர் மீல் மேக்கர் பிரியாணி மட்டும்தான் சேர்த்துப்போம். ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துட்டு இப்போ சர்விங் பவுலில் மாற்றிடலாம். கண்டிப்பாக இந்த கீமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை Subscribe பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.